ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேருந்து, ரயில்களில் ஒருவரை மட்டும் ஓயாது விவாதிக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில், அலுவலகத்தில், டீ கடையில் இவரை பற்றித்தான் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விதமான ஆங்கில, தமிழ் ஊடகங்களிலும் இவருடைய புகைப்படம் தான், இவரை பற்றிய செய்திகள் தான். இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களின் ஒப்புதலுடன் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் தீர்மான கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் ஒரு பெயர் மட்டும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதியாக இருக்கும் GR சுவாமிநாதன். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் விவேக் பாரதி. நீதிபதியாக இருந்து கொண்டு வலதுசாரி கருத்துக்களை மிக வெளிப்படையாக பேசுகிறார் என்று இவர் மீது பலமான விமர்சனம் வைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் வழக்கில் இவர் அளித்த உத்தரவுகள் இந்தியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நிலைநாட்ட அரசுடனும் அரசு இயந்திரத்துடனும் பலமாக மோதி வருகிறார் GR சுவாமிநாதன். நீதிபதி GR சுவாமிநாதனின் பின்னணியையும் அவர் கடந்து வந்த பாதையையும் பார்த்தால் நிறைய ஆச்சரியங்கள் உள்ளன. 1968 பிறந்த GR சுவாமிநாதன் திருவாரூர் மாவட்டத்தில் இளமைக்கால பள்ளி படிப்பை முடித்தார். 1990 சட்டப்படிப்பில் பட்டம் பெற்றார். 1991 வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்ட இவர் 13 ஆண்டுகளுக்கு மேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிறுவப்பட்ட பிறகு மதுரையில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 2014 மதுரை கிளையில் உதவி சாலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். பிறகு நிரந்தர நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீதித்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக நீதிபதியாக தனது செயல்பாடுகளை பொதுவெளியில் சமர்ப்பித்தார் GR சுவாமிநாதன். 8 ஆண்டுகளில் இவர் 73,505 பிரதான வழக்குகளை முடித்து வைத்துள்ளார். நீதிமன்ற பணிகளை காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு வரை நீட்டிக்க ஒருபோதும் GR சுவாமிநாதன் தயங்கியதில்லை என்கிறார்கள் நீதிமன்ற செய்திகளை சேகரிக்கும் செய்தியாளர்கள். நீதிபதி GR சுவாமிநாதனின் பெயர் செய்திகளில் பெரிதளவில் அடிபடுவது இப்போதுதான் என்று கிடையாது. இவர் மீது இதற்கு முன்பும் வெவ்வேறு தருணங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இவர் அளித்த உத்தரவுகள் சர்ச்சையாகி இருக்கின்றன. கடந்த ஜூலை மாதம் சென்னை தியாகராய நகரில் பங்கேற்ற ஒரு விழாவில் பேசுகையில் தன்னுடைய வழக்கறிஞர் பணியின் போது நிகழ்ந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார் GR சுவாமிநாதன். வேதங்களை நன்கு கற்ற சாஸ்திரி ஒருவருக்கு விபத்து வழக்கு ஒன்றில் 18 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து அவரை தான் எப்படி காப்பாற்றினேன் என்று விவரித்தார் சுவாமிநாதன். கடைசியாக அவர் சொன்னார், சனாதனத்தை நாம் காப்பாற்றினால் சனாதனம் நம்மை காப்பாற்றும் என்றார். இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. இந்த பேச்சும் அதற்கான எதிர்வினைகளும் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றன. வேதம் படித்தவர் தாராளமாக பொய் கூறலாமா? அவரே தந்த வாக்குமூலத்தின் மூலம் நியாயத்தை வளைக்கலாம், நியாயத்தை சாய வைக்கலாம், குற்றவாளிகளுக்கு துணை போகலாம் என்று புதிய தத்துவத்தை நீதிபதி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்ட ஒரு கருத்துக்கு வாட்ஸ்அப் குரூப்பின் அட்மின் மீது வழக்கு தொடரப்பட்ட வழக்கில் வாட்ஸ்அப் குழுவில் மற்றவர்களால் பகிரப்படும் கருத்துகள், பதிவுகள், வீடியோக்களுக்கு குரூப் அட்மின் பொறுப்பாக முடியாது என்று தீர்ப்பளித்து குரூப் அட்மின்களின் வயிற்றில் பால் வார்த்தார் சுவாமிநாதன். கோயிலில் எச்சில் இலைகளில் உருண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை கடந்த ஆண்டு நீதிபதி GR சுவாமிநாதன் நீக்கியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. எச்சில் இலை மீது உருள்வது ஆன்மீக பலத்தை கொடுப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பாலினம், பாலியல் தேர்வு போன்றவற்றுடன் ஆன்மீக தேர்வும் ஒருவரது தனி உரிமையில் உள்ளடங்கியுள்ளது என்று 2024 மே 17 அன்று அளித்த தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டார். எனினும் தனி நீதிபதி அளித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது. கர்நாடக கோவிலில் எச்சில் இலையில் உருண்டு நேர்த்திக்கடன் செலுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதால் அதற்கு இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை எச்சில் இலையில் உருண்டு கொடுக்கும் அங்க பிரதட்சணம் நடத்த அரசு அனுமதி அளிக்க கூடாது. தனி நீதிபதியின் உத்தரவு சட்டத்திற்கு புறம்பானது, நியாயமற்றது, அது ரத்து செய்யப்படுகிறது என்று இந்த ஆண்டு மார்ச் மாதம் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். GR சுவாமிநாதன் குறித்து தீவிர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மதுரையைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கடிதம் எழுதினார். நீதித்துறை நியமனங்களில் சாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறது என்பது உட்பட மொத்தம் 15 குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வு வழக்கறிஞர்
வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை விசாரணை செய்தது. நீதித்துறை செயல்பாட்டை உள்நோக்கத்தோடு சமூக ஊடகங்களில் வாஞ்சிநாதன் தொடர்ந்து பேசி வருவதால் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் பலரும் போராட்டத்தில் குதித்தனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பலரும் ஒன்று சேர்ந்து தான் சம்பந்தப்பட்ட வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதனை விசாரிக்க கூடாது என்று அவரை சாடினார்கள். சுவாமிநாதனுக்கு ஆதரவாகவும் வழக்கறிஞர்களும் பல்வேறு அமைப்பினரும் திரண்டு கருத்துக்களை தெரிவித்தார்கள். இதையடுத்து வாஞ்சிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஜனவரி 19, 2022 சிறுமி தஞ்சையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பெண்ணின் பெற்றோர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். மத மாற்றத்திற்கான முயற்சியில் பள்ளியில் நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். விசாரணையில் இதன் பின்னணியில் கட்டாய மதமாற்றம் இல்லை என்பதை சிபிஐ உறுதி செய்தது. யூடியூபர் சவுக்கு சங்க தொடர்புடைய ஒரு வழக்கில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க கூடாது என செல்வாக்கு மிகுந்த 2 நபர்கள் தன்னை அணுகினார்கள். அதன் காரணமாகவே இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இறுதி உத்தரவை பிறப்பித்துள்ளதாக ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். திருப்பரங்குன்றம் சர்ச்சைகள் தொடங்கிய பிறகு சமீபத்தில் மதுரைக்கு சென்றிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசும்போது ஆராய்ந்திடாமல் அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் என்றபடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையில் தனது உரையை தொடங்கினார். முதலமைச்சரின் இந்த வரியில் உள்ள அர்த்தம் எல்லாருக்கும் புரியும் தானே. இப்படி பல தருணங்களில் விவாதங்களில் முக்கிய நபராக இருந்துள்ள நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தற்போது திருப்பரங்குன்றம் வழக்கு மூலம் தேசிய அளவில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளார். சரி, தன் மீதான இந்த விமர்சனங்களையும் தனக்கு அளிக்கப்படும் நெருக்கடிகளையும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எப்படி எடுத்துக்கொள்கிறார்? இதை பற்றி ஏற்கனவே தன் கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஒரு விழாவில் பேசிய சுவாமிநாதன் நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சிக்கப்பட வேண்டும் என்று கூறியதுடன் அதை பற்றி சற்று விரிவாகவும் பேசியிருக்கிறார். நீதிபதிகள் செய்யும் வேலை தெய்வப்பணி என்று நம் நாட்டில் கருதப்படுகிறது. ஆனால் அதுவும் மற்ற வேலைகளைப் போல விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு பணிதான். நீதிபதிகளின் தீர்ப்பை விமர்சிப்பது இந்தியாவில் மிகவும் குறைவு. இந்த போக்கு மாற வேண்டும், கூர்மையாக விமர்சிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்தது குறித்து ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கறிஞர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். பாவம் புண்ணியம் என்ற கருத்தை நான் நம்புகிறேன். உங்களால் நான் தவறாக வழிநடத்தப்பட்டால், தவறான தீர்ப்பை நான் வழங்கினால் என் பாவத்தின் எண்ணிக்கை உயரும் என்றார். திருப்பரங்குன்றம் வழக்கு, பதவி நீக்க கடிதம் என சிறிது நாளைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் செய்திகளில் தொடர்ந்து அடிபடப் போகிறார். எல்லா சர்ச்சைகளுக்கும் விரைவில் ஒரு முடிவு கிடைக்குமா, அல்லது அணையாத விளக்கு போல் சர்ச்சைகள் தொடர்ந்து நீடிக்கப் போகின்றனவா என்று பார்க்கலாம்.